வணக்கம் தலைமைகளே. இஸ்ரேல் உடன் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான முதல் பகல் நேர போர் இஸ்ரேல் தரப்பிற்கு மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சேதத்தை ஈரான் அனுபவித்து இருக்கு. இன்றைக்கு இரவில் அமெரிக்கா தனது தாக்குதலை ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் தாக்குதல் மிக பயங்கரமாக இருக்கும் இஸ்ரேல் தாக்குதலை விட. இஸ்ரேலிய போர் விமானங்கள் மட்டுமே இன்றைய தாக்குதலில் ஈடுபட்டது. அமெரிக்கா தரப்பில் அமெரிக்க போர் விமானங்கள், அமெரிக்கா கப்பற்படை, அமெரிக்காவின் நீர்மூழ்கி மாபெரும் தாக்குதலில் ஈடுபடும் என்று தெரிகிறது. ஒரு போர் விமானம் கொண்டு செல்லும் குண்டுக்கும் ஒரு கப்பல் படை அனுப்பும் குண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். போர் விமானத்தின் குண்டை விட மிக பெரிய அளவில் தாக்கும் வீரியத்தில் மிகப்பெரிய அளவு கப்பல் படை அனுப்பும் ஏவுகணைகள், குண்டுகள் இருக்கும். இன்று இரவு அமெரிக்கா தனது தாக்குதல், தன்னுடைய சக்தியை நிரூபிக்கும். அது மிக கொடுமையான விளைவை ஈரானுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பகல்ல இஸ்ரேல் தனது தாக்குதலை நடத்தியிருக்கு. அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இன்னைக்கு கடைசி எச்சரிக்கை இப்ப ஈரானுக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஈரானுடைய அலி கொமேனி ராணுவம் IRGC மற்றும் அதன் துணை ராணுவம் பாதிஸ் உடனடியாக தங்கள் ஆயுதத்தை ஒப்படைத்து விட்டு சரண் அடைய வேண்டும் என்று கட்டளை விடுத்துள்ளார். மறுக்கும் பட்சத்தில் உடனடியாக மரணம் பரிசாக தரப்படும் என்று மிரட்டியிருக்காரு. ஈரான் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தஞ்சம் அடையும்படி சொல்லியிருக்காரு. குண்டு மழை பொழியும் என்று சொல்லியிருக்காரு. அதே போல ஈரான் மக்கள், நீங்க அதிக தடவை அமெரிக்காவிடம் உதவியை கேட்டீங்க, எந்த அதிபரும் செய்யல, நான் செய்திருக்கிறேன், நான் சொன்னதை செய்பவன், இனி அந்த ரெஜிம், அந்த அலி கொமேனி கும்பலின் ஆட்சியை மாற்றாமல் விடமாட்டேன். அந்த சமயத்தில் ஈரான் மக்கள் நிச்சயமாக உங்கள் ஒத்துழைப்பை தெருக்களில் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இன்றைக்கு இரவு மிகப்பெரிய தாக்குதல் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புத்திசாலித்தனமான, யாரும் யூகிக்க முடியாத தாக்குதல். இது யாரும் யூகிக்க முடியல அப்படின்னா, பகல் நேர தாக்குதலை ஈரான் எதிர்பார்க்கவில்லை. ஈரான் எதிர்பார்த்து இருந்தது இதுவரைக்கும் இஸ்ரேல் இரவு நேர தாக்குதலை மட்டுமே நடத்தும் முதல்ல. அப்படி இரவில் தான் தாக்குதல் நடத்தும் என்று நினைத்து இன்று சனிக்கிழமை பகல்ல அலட்சியமாக வெளியே சுற்றிய ஈரானிய தளபதிகள் மாட்டிக்கொண்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இது யூகிக்க முடியாத புத்திசாலித்தனமான தாக்குதல். வழக்கம் போல இஸ்ரேல் முதல் தாக்குதலை ஆரம்பித்து விட்டது. முதல் தாக்குதல் நடத்தும் போது அதிக அனுகூலம் இருக்கும். முதல்ல தாக்குதல் நடத்தலாம், திரும்ப தாக்குதல் நடத்தலாம். முதல் அடி, பலத்த அடி வாங்கினா திரும்ப தாக்குதல் நடத்த முடியாது. அந்த யுக்தியின் அடிப்படையில் முதல் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கு. யாரும் எதிர்பாரா வண்ணம் பகல் நேர தாக்குதலை கையில் எடுத்து சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்களை கொன்றிருக்கு. ஈரானுக்கும் நமக்கும், இந்தியாவிற்கும் 2.5 மணி நேரம் நேர வித்தியாசப்படும். இந்தியா முன்னால் இருக்கும். இன்னைக்கு இரவு 9 மணிக்கு நீங்க செய்தியை பார்க்குறீங்கன்னா ஈரான்ல மாலை 6:30 மணியாக இருக்கும். 2 தளபதிகளின் பெயர் வெளியே வந்திருக்கு. ஈரானுடைய ராணுவம், ஈரானுடைய அலி கொமேனி ராணுவம் மற்ற துணை ராணுவம் அனைத்துக்குமான சுப்ரீம் கமாண்டர் ஹமீர் கத்தாமி கொல்லப்பட்டிருக்கிறார். IRGCயின் தலைவர், அதாவது அலி கொமேனியின் தளபதி, IRGC ராணுவத்தின் தளபதி முகமது பாக்பூர் கொல்லப்பட்டிருக்கார். இந்த முகமது பாக்பூர் தான் எங்களுடைய கை துப்பாக்கியின் விசையில் இருக்கு, நாங்கள் ட்ரம்பை கையை வெட்டுவோம் காலை வெட்டுவோம் சொன்னது எல்லாமே இந்த முகமது பாக்பூர் தான். அந்த நபர் கொல்லப்பட்டிருக்கார். அதுபோக அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அலி கொமேனியின் அந்த வீடு, மாபெரும் பங்களா தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. அது சேட்டலைட் மூலமாக அந்த புகைப்படம் நீங்க பார்க்குறீங்க. அலி கொமேனியின் தலையெழுத்து இன்னும் தெரியவில்லை. ஒருவேளை இன்றைய தாக்குதல் கொல்லப்படாமல் இருந்தாலும் வரும் நாட்களில் நிச்சயமாக அவன் கொல்லப்படுவான். அதே போல அலி கொமேனியுடன் ஈரானுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அதிபர் அப்படிம்பாங்க,
மஹமூத் பெசசியான் அந்த நபருக்கும் ஏவுகணை அவருடைய இடத்துக்கும் சென்றிருக்கிறாங்க. அவருடைய தலையெழுத்தும் இப்ப வரைக்கும் தெரியல. ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏவுகணைகள் வந்திருக்கு. இஸ்ரேலுக்கு 125 ஏவுகணைகள் பலாஸ்டிக் மிசைல் நெடுந்தூரம் செல்லும் ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. அது தவிர பஹ்ரைன், UAE யுனைடெட் அரபு எமிரேட், கத்தார் மற்றும் குவைத் நாடுகளுக்கு ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் அமெரிக்க தளம் இருக்கு. அந்த அமெரிக்க தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி இந்த 4 அரபு நாடுகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது இந்த அரபு நாடுகள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அமெரிக்கா தளம் அங்க இருக்கிறது உண்மைதான். ஆனா அமெரிக்கா தாக்குவதற்கு முன்னால அவர்கள் நாட்டில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்குவது அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது. இப்போ மீண்டும் பதிலுக்கு அமெரிக்கா தாக்குவதை அந்த நாடுகள் வரவேற்கும். ஈரானிலிருந்து இஸ்ரேலை தாக்க 1500 கிலோமீட்டர் தாண்டி தாக்குதல் நடத்தணும். அது பலாஸ்டிக் ஏவுகணைகள் அப்படிம்பாங்க. அந்த வகை ஏவுகணைகள் 1000 ஈரானிடம் இன்றைக்கு இருக்கு. அதுல 125 செலவாயிருக்கு. மீதம் இன்னும் 875 இருக்கணும். ஈரானிலிருந்து அண்டையில் உள்ள அரபு நாடுகளை தாக்கக்கூடிய 1500 ஏவுகணைகள் இருக்கு. இன்று கிட்டத்தட்ட 150 ஏவுகணைகள் அதில் அவங்க ஏவியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு வருகின்ற ஏவுகணைகள் பலாஸ்டிக் மிசைல், பலாஸ்டிக் தியரியில செயல்படும். அதாவது ஈரான்லேருந்து செங்குத்த மேலே கிளம்பும் வேகமா. அப்புறம் இஸ்ரேல் பரப்பை நோக்கி குறுக்களை வரும். அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்குள்ள செங்குத்த கீழே வரும். அதாவது பா வடிவ திருப்பி போட்டீங்கன்னா எப்படியோ அப்படி இருக்கும். இது உள்ள இறங்குற இடத்துல மாபெரும் வேகத்தில் உள்ள இறங்கும். இன்னைக்கு 35 ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. ஒரு சில மக்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இப்போ ஒரு கட்டடத்து மேல தாக்குதல் நடத்திய வீடியோ நான் இணைக்கிறேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது 20 மாடி கட்டடம். 20வது மாடியை துளைத்து 19, 17, 18 வந்து 14வது மாடியில் அதை இடித்து நின்றுருக்கு அந்த ஏவுகணை. அப்ப அந்த ஏவுகணையுடைய வலிமையை புரிஞ்சுக்குங்க. 1500 கிலோமீட்டர் அப்பாலிருந்து வந்து செங்குத்தாக கீழே வந்து 20 மாடியில் 6 மாடியை உடைச்சு உள்ள வரும். அப்படின்னா அந்த ஏவுகணைகள் வலிமையானதான். இன்னும் ஒரு 5 நாள் இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அவர்கள் வசம் இருக்கும். ஒரு 100 ஏவுகணை இன்னும் இஸ்ரேலுக்குள் வரலாம். ஆனால் மக்கள் மரணம் அடைய வாய்ப்பில்லை. அங்கே கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கும் ஈரானிலிருந்து தயார்படுத்தி இஸ்ரேல் நோக்கி வரக்கு. அதற்குள் அந்த மக்கள் சைரன் ஒலியை கேட்டு ஈரானில் ஏவுகணையை அனுப்ப தயார் செய்யும் போதே இஸ்ரேல்ல சைரன் கொடுத்துருவாங்க. அந்த மக்கள் ஓடி சென்று பங்கருக்குள் சென்றுவாங்க. பாதுகாக்கப்பட்ட பகுதி. எந்தவித ஏவுகணையும் விஷவாயுக்களும் அணுகுண்டுகளும் அந்த கட்டிடங்களை துளைக்காது. அங்க பத்திரமா போய் அவங்க இருப்பாங்க. அதனுடைய ஒரு வீடியோவும் இணைக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பில்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 இஸ்ரேலிய போர் விமானங்கள் இந்த சண்டையில் கலந்துகிட்டு ஈரான் நோக்கி போய் பத்திரமாக அனைத்தும் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருக்கு. நடுவானில் எரிபொருளை நிரப்பி தரக்கூடிய விமானங்கள் மற்றும் உளவு பார்க்கும் விமானங்கள் அனைத்தும் பத்திரமாக இஸ்ரேலை நோக்கி வந்து தரை இறக்கிட்டாங்க. அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ஆயுதங்களையும் எரிபொருளையும் நிரப்பிக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இரவு அமெரிக்கா அடிக்கும் போது நாளை பகல் இஸ்ரேல் அதை கையில் எடுப்பாங்க. இந்த எலி கொமேனி பதுங்குவலி மாவீரன் எலி கொமேனி மற்றும் மசூத் பெசசியானுடைய நிலவரம் இப்பொழுது வரைக்கும் தெரியவில்லை. நாளை தெரியும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. அப்படியே இல்லாட்டி மீண்டும் நிச்சயமாக கொல்லுவார்கள். இன்னைக்கு ஈரான்ல ஏவுகணைகளை ஏவு தளங்கள், அந்த ஏவு தளங்கள் வெளியே இருக்கக்கூடிய ஏவு தளங்களை இஸ்ரேல் அளித்த வீடியோ இருக்கு. அதை நீங்க பாக்குறீங்க.
ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு சாதனம் ரஷ்யாவுடைய S-300 கூட ஈரான்ல இருக்கு. அவையெல்லாம் கணிசமாக சேதத்துக்கு உள்ளாயிருக்கு. ஈரான் தேசத்தின் பத்திரிகையின் தகவல்படி தெஹ்ரான் மற்றும் தப்ரீஸ், இஸ்பஹான், கெர்மசான், கோம், கராஜ் இந்த நகரங்களில் இஸ்ரேலிய விமானப்படை மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதில் அழிக்கப்பட்ட கட்டடங்கள் நீங்க பார்க்கும்போது ஈரானுடைய உளவுத்துறை தலைமையக கட்டிடம் தகர்க்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சக கட்டிடம் தகர்க்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய அணு ஆயுத துறையின் கட்டிடம் தகர்க்கப்பட்டிருக்கு. ஈரானின் இராணுவ காம்ப்ளெக்ஸ் அவைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கு. சனி மதியம், அதாவது இன்னைக்கு மதியானம் இஸ்ரேலில் இந்த பங்கரில் இருந்த பொதுமக்களுக்கு நீங்க பங்கரிலிருந்து வெளியே வரலாம், பக்கத்தில் இருக்கும் இடங்களில் நீங்கள் செல்லலாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. திரும்ப கூப்பிட்டு இல்லை நீங்க பங்கருக்குள் சென்று விடுங்கள் சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அமெரிக்கா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்குதலை நடத்தும் என்று இதன் மூலம் புரிய வைக்கிறது. முதல் பகல் நாள் போரில் இஸ்ரேல் நடத்திய அனைத்து தாக்குதலையும் தடுக்க முடியாத அளவு, திருப்பி தாக்க வக்கில்லாத அளவு ஈரான் அனைத்து அடிகளையும் வாங்கி கொண்டு பரிதாபமாக களத்தில் காட்சியளிக்கிறது. இரவு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால், அதுவும் கப்பல் படை தாக்குதல் நடத்தினால் அது மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்கும். ஈரான் இன்னும் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படும் என்று புரிகிறது. ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி 150 வந்ததுல 35 தாக்குதல் நடத்தியிருக்கு. ஒரு சில பொதுமக்கள் காயம் பட்டிருக்கிறார்கள், கட்டிடங்கள் சேதமாயிருக்கு. ஈரானில் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. எலி கொமேனி வீடுகளுக்கு ஏவுகணை போயிருக்கு, அதிபருடைய வீடுகளுக்கு ஏவுகணை போயிருக்கு. அதனுடைய முடிவுகள் தெரியவில்லை. இதுதான் முதல் நாள் பகல் போர்க்கள நிலவரம். இரவு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் நாளை காலை பதிவு பண்றேன், இல்ல அடுத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அதனுடைய கணிசமான சேதங்கள் வந்த நிலவரம் வந்த பிறகு நிலவரங்களை பதிவு பண்றேன். நிச்சயமாக அந்த ஈரானுடைய மத வெறியன் எலி கொமேனி, அந்த பதுங்கு கொலி மாவீரன், அந்த என்னுடைய எண்ணமெல்லாம் அவனுடைய தளபதிகள், அவனுடைய மகன்கள் எல்லாமே சிறை பிடிக்கப்பட்டு தெருக்களில் கைவிலங்கு கால்விலங்கு இடப்பட்டு இழுத்து வர வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்னுடைய ஆசை. அது நடக்காட்டியுமே நிச்சயமாக அவர்களை கொன்று விடுவார்கள். நீண்ட காலமாக அந்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பான இந்த மதவெறி அற்ற பொதுமக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய புதிய அரசு நிச்சயமாக அமையும். நன்றிகள்.